எல்லாம் சொல்கிறாங்க ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக பராசக்தி படம் வருது சிவகார்த்திக்கிட்டு. உண்மையை சொன்னால் சிவகார்த்தினா ஒரு ஆளாங்க. அவனுக்கு முதல்ல என்னங்க தெரியும்? இவன் போய் ஜனநாயகன் படத்துக்கு கூட ரிலீஸ் பண்ணால் பராசக்தி படம் வந்து பெரிய ஹிட் ஆயிருமா? அந்த படம் ஃப்ளாப் ஆக போகுது. என்னங்க இது? ஒரு சிங்கத்துக்கு போட்டியாக ஒரு நாயா? எங்கள் தளபதி சிங்கங்க, சிவகார்த்திக்கு ஒரு நாய்ங்க. அதுவும் சாத நாயில், திமுகவோட அடிமை நாய். ஆமாம், திமுகவின் அடிமை நாய் சிவகார்த்திக். அவன் படம் ரிலீஸ் பண்ணுறான் எங்கள் படத்து கூட. ரிலீஸ் பண்ண எங்களுக்கு என்ன? எங்கள் ஜனநாயகம் படம் 1000 கோடி ரூபா கலெக்ஷன். 2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் 1000 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. இப்போ ஆந்திராவில் அவனுக்கு தேட்டரே கிடைக்காது. ஆந்திராவில் சிவஞ்சீவியோட படம் ரிலீஸ் ஆகுது, பிரபாஸோட படம் ரிலீஸ் ஆகுது. 2 படம் ரிலீஸு. ஜனநாயகன் படம் இந்த 3 படத்துக்கே ஸ்க்ரீன்ஸ் அங்கே இது இருந்தாயிரம். இதுக்கு நடுவில் எப்படி பராசக்திக்கு ஸ்க்ரீன் கிடைக்கும்? நார்த்லேயே அதே மாதிரி தான். எங்கேயுமே பெரிய ஸ்க்ரீனாக பெருசாக கிடைக்காது. தமிழ்நாட்டை வேணால் பெருசாக இந்த திமுக இருக்கிறனால தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திமுகனால அவனுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். ஆந்திரானா பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்காது. ஏன்னா ஆந்திராவில் சிவஞ்சீவி, பிரபாஸ், தளபதி 3 பேர். கேரளாவில் தளபதி தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இப்போ மோகன்லாலோட படம் வந்திருக்கு. அந்த படத்தில் ஃபுல் டு ஃபுல் தளபதி ரெஃபரன்ஸ் தான். ஆந்திராவில் சரி, கேரளாலேயும் சரி, எல்லா ஊர்லேயும் இங்கே தளபதி தான். நார்த்துலேயும் சரி. இந்த படம் 1000 கோடி ரூபா கலெக்ஷன். இந்த படத்துக்கு கூட வரப்போகிற ஜனநாயகன் படத்துக்கு கூட ரிலீஸ் ஆகிற பராசக்தி மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆக போகுது. ஆனால் தோல்வி ஆக போகுது. ஆனால் வேணுமே திமுக என்ன பண்ணும்? இந்த படம் 300 கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சு, 400 கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு வேணுமே பொய் கணக்கு பண்ணும். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட் டே பாருங்கள் 100 கோடியோ கலெக்ஷன் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லணும். ஏன்னா திமுகவுக்கு என்ன, தளபதியை பிடிக்காது. தளபதி ஏதாச்சும் பண்ணணும். அதுக்காகவே வேணும்னு இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் இந்த உதயநிதி ஸ்டாலின். இல்லை இந்த உதயநிதி ஸ்டாலினை சொல்ல வேண்டியது. முதலமைச்சர் அவங்க அப்பா இருக்கால, அப்போ முதலமைச்சர் இருக்கிறனால இவன் எல்லாம் பண்ணுறான். இந்த திமுக ஒழிக்க இந்த 2026 எலெக்ஷனில் பாருங்கள் வரும். இவங்க தான் பண்ணி இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டே ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடையும் தமிழ் சினிமாவையும் எல்லாமே கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு பண்ணுற இது எல்லாம் இந்த ஜனவரி 9க்கு தெரியும்.